பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஜூன் மாதம் 11ஆம் தேதி 2025 பௌர்ணமி. கர்த்தராகிய தேவன் நமக்காய் யுத்தம் செய்கிறார். இந்த மகா போராட்டத்திலே, யுத்தத்திலே கர்த்தர் எதிரியின் பலத்தை அழித்து விடுவதை பார்க்கிறோம். வேதத்திலே நியாயாதிபதிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரமும் மற்றும் 5ஆம் அதிகாரம் வாசிப்போமே ஆனால், அந்த இடத்திலே ஒரு பெண் தீர்க்கதரிசியான தெபோராவினுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு யுத்தத்தின் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் கனானிய மன்னனான யாபின் அவனாலே மிகுந்த துன்பத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இந்த அரசரிடம் இருந்த இராணுவ தளபதியான சிசேரியா, அவன் தன்னிடத்தில் இருந்த 900 இரும்பு ரதங்களை குறித்து அவன் ரொம்ப பெருமை கொண்டான். இந்த பலத்தை கண்டுதான் எதிரிகள் அஞ்சினர். கடவுளின் வார்த்தைக்கு இணங்க தெபோரா என்கின்ற இந்த பெண் தீர்க்கதரிசி தலைமையிலே தளபதியான பாராக்கும் அவரோடு 10,000 இராணுவ வீரர்களோடு யுத்தத்துக்கு செல்லுகிறார்கள். எதிரியின் பலம் பெரிது ஆயினும் தெபோராவின் தலைமையிலே போகிற இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் பலத்தையும் கர்த்தரின் வார்த்தையை நம்பி யுத்தத்துக்கு செல்லுகிறார்கள். எதிரியின் பலம் பெரிதுதான் ஆயினும் கர்த்தரை நம்புகிற பொழுது எதிரியின் பலத்தை அவர் ஒண்ணுமில்லாமல் தவிடுபடியாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே மழை பெய்கிறது. எதிரியினுடைய அத்தனை இரும்பு ரதங்களும் சேற்றுக்குள்ளாக சிக்கிவிடுகின்றன. இஸ்ரவேல் சைன்யமானது இறங்கி சென்று அத்தனை பேரை வெட்டி வீழ்த்தி வெற்றி காண்கிறார்கள். ஆம் சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை நம்புகிற பொழுது எதிரியின் பலத்தை அவர் தவிடுபடியாக்கி விடுகிறார், ஒன்றுமில்லாமல் செய்து விடுகிறார். இந்த வாழ்க்கை போராட்டத்திலே எத்தனையோ விதமான எதிர்ப்புகளை நாம் சந்திக்கக்கூடும். எதிரி மிகுந்த பலவானாக நம் முன்னாடி தோன்றக்கூடும். அவனுடைய பலம் பணத்தில் இருக்கலாம், பதவியில் இருக்கலாம், தன் அந்தஸ்தில் இருக்கலாம், மந்திரங்கள் மாந்திரிக காரியங்கள் மேல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்புகிற வேளையிலே எதிரியின் பலத்தை முறியடித்து நமக்கு அவர் வெற்றி தருவார். இன்று இரவு இந்த நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம், வெற்றி காண்போம். ஆமென்.